தலைநகர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் 130 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தேவி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயிலுக்கு இன்று சுமூகமான தீர்வு கிடைத்துள்ளது. இரு தரப்பும் ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் அவ்வாலயத்திற்கு 4000 சதுர அடியில் புதிய இடத்தை அடையாளம் கண்டுள்ளதோடு அதற்கான அதிகாரப்பூர்வ கடிதத்தையும் கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலிகா முஸ்தபா ஆலய தலைவர் பார்த்திபனிடம் வழங்கினார். கோயில் 50 மீட்டர் தூரத்திற்கு மாற்றப்படும் என்று ஜலிகா முஸ்தபா தெரிவித்தார். தேவி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயில் குழு கோயிலை 4000 சதுர அடி பரப்பளவில் புதிய இடத்திற்கு மாற்ற ஒப்புக்கொண்டதாக ஜலிகா கூறினார். இது கோயிலின் தற்போதைய அளவிற்கு இணையாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இட மாற்ற செயல்முறை அதிகாரப்பூர்வமாக தொடங்கும் வரை கோயில் தொடர்ந்து செயல்படும் என்றும் அவர் உறுதி அளித்தார். மேலும் இந்த விவகாரத்தில் இன மத உணர்வுகளை தூண்டும் வகையில் சர்ச்சையான கருத்துக்களை பகிர வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இன்று நடைபெற்ற இந்த சிறப்பு சந்திப்பில் ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி, கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமணன், பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பி பிரபாகரன், தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணன் மற்றும் ஆலய தலைவர் பார்த்திபன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனிடையே கோயிலுக்கு புதிதாக வழங்கப்பட்டுள்ள இடம் மக்கள் வந்து செல்வதற்கு வசதியாக இருக்கும் என்றும், முன்பு இருந்த இடத்தை விட இது வசதியானது என்றும் ஆலய தலைவர் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். தலைநகர் ஜலான் மஸ்ஜித் இந்தியா பகுதியில் வீற்றிருக்கும் அருள்மிகு தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்திருப்பது திருப்தி அளிப்பதாக ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்துள்ளார். மிகவும் உணர்வு பூர்வமான இவ்விவகாரத்தை இரு தரப்பும் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருப்பது வரவேற்கத்தக்கது என்பதோடு அரசு தரப்பில் அதற்கான அதிகாரப்பூர்வ கடிதம் வழங்கப்பட்டிருப்பது பாராட்டுக்குரியது என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் கூறினார். இவ்வாலய விவகாரத்தை சர்ச்சையாக்கி தங்களின் சுய அரசியலுக்காக சிலர் குளிர்காய நினைத்தார்கள். இன்று அத்தகையவர்களுக்கு இந்த சுமூகமான தீர்வு மூலம் முடிவு கட்டப்பட்டு விட்டதாக அவர் தெரிவித்தார். 4000 சதுர அடியில் புதிய இடம் முறையாக கிடைத்திருப்பதோடு ஏற்கனவே இருந்த இடத்திலிருந்து 50 மீட்டர் தூரத்தில் அந்த இடம் அமைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்த அவர், அதோடு அந்த இடம் வசதியான இடம் என்றும் பொதுமக்கள் வந்து செல்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்றும் ஆலய தலைவர் தம்மிடம் கூறியதாக அவர் தெரிவித்தார். இனிமேலாவது இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு உண்மையான நிலவரத்தை உணர்ந்து சர்ச்சைகள் பரவாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இரு தரப்பினருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சுமூகமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கும் அரசுக்கும் நமது பிரதமர் டாக்டர் அன்வாருக்கும் இவ்வேளையில் தாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், அதேவேளை இதற்காக பாடுபட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் ஓம்ஸ் பா தியாகராஜன் கூறினார். தலைநகர் ஜலான் மஸ்ஜித் இந்தியா பகுதியில் அமைந்துள்ள தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய விவகாரத்தை ஒற்றுமை அரசாங்கம் சுமூகமாக தீர்வு கண்டுள்ள நிலையில் இந்த தீர்வு நியாயமானதாகவும் பிறர் நலன்களை மதிக்கும்படியாகவும் அமைந்திருப்பதாக ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார். கோயில் தற்போது அமைந்துள்ள இடத்திலிருந்து 50 மீட்டர் தூரத்தில் 4000 சதுர அடி பரப்பளவில் கோயிலுக்கான நிரந்தர இடம் வழங்கப்பட்டிருப்பதையும் அவர் மேற்கோள் காட்டினார். இந்த தீர்வை முன்னுதாரணமாக கொண்டு இன மத விவகாரங்களை தூண்டும் வகையில் எந்த தரப்பினரும் செயல்பட வேண்டாம் என்றும், இது தொடர்பான சர்ச்சைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இடமாற்றம் செய்யப்படும் வரையில் தேவி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயில் வழக்கம் போல் செயல்படும் என்றும், இதில் எந்த ஒரு தரப்பினரும் பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் கருத்துக்களை முன்வைக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த விவகாரம் சுமூகமாக தீர்க்கப்பட்டதில் பெரிதும் நிம்மதி அளிப்பதாக அவர் தெரிவித்தார். இஸ்லாத்தை அவமதிக்கும் வகையிலான பதிவை முகநூலில் பதிவேற்றியதற்காக ஜொகூரில் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். ஜொகூர் பாருவின் தமான் ஜொகூர் ஜெயாவில் உள்ள 57 வயதான சந்தேக நபர் இன்று பிற்பகல் 2:30 மணியளவில் கைது செய்யப்பட்டதாக தேசிய காவல்துறை தலைவர் ரசாருடின் ஹுசைன் தெரிவித்தார். இஸ்லாம், முஸ்லிம்கள் மற்றும் நபிகள் நாயகத்தை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை கொண்ட பதிவு குறித்த விசாரணையில் உதவுவதற்காக அவர் தடுத்து வைக்கப்பட்டார் என்று ரசாருடின் ஹுசைன் தெரிவித்தார். சந்தேக நபரின் தொலைபேசியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.
எந்த ஒரு மதத்தையும் அவமதிப்பதன் மூலமோ அல்லது இழிவுபடுத்துவதன் மூலமோ பொது ஒழுங்கை வேண்டுமென்றே சீர்குலைத்ததற்காக தண்டனை சட்டத்தின் பிரிவு 298A மற்றும் புண்படுத்தும் உள்ளடக்கத்திற்காக தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டம் 1998 பிரிவு 233 கீழ் வழக்கு விசாரிக்கப்படுகிறது. சம்பந்தப்பட்ட அந்த பதிவில் இன மற்றும் மத கூறுகள் இருந்ததாகவும் 2018 ஆண்டு சீஃபீல்ட் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயிலில் நடந்த கலவரம் குறித்த விவாதங்களை தூண்டியதாகவும் கூறப்படுகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் சைபர் பாதுகாப்பு அச்சுறுத்தலால் பாதிக்கப்பட்ட சில கணினி அமைப்புகள் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்று தேசிய சைபர் பாதுகாப்பு நிறுவனமான நக்சா இன்று தெரிவித்துள்ளது. மலேசியா ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்திடமிருந்து இந்த விஷயத்தை பற்றிய அறிக்கையை பெற்றதிலிருந்து இது தொடர்பாக உன்னிப்பாக கவனித்து வருவதாக ஒரு அறிக்கையில் நக்சாவின் தலைமை நிர்வாகி மேகா ஜுகைரி மேகாட் தஜுடின் தெரிவித்துள்ளார். இதனால் KLIA-வில் செயல்பாடுகள் பாதிக்கப்படவில்லை என்றாலும் தாங்கள் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து ஆதரிப்போம் என்று அவர் கூறினார். தலைநகரின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் மையமான விசிட் KL போர்ட்டல் மற்றும் மொபைல் செயலியை கோலாலம்பூர் நகர மன்றமான DPKL அறிமுகப்படுத்தியுள்ளது. வருகையாளர் ஈடுபாட்டை அதிகரிக்கும் வண்ணம் சின்ன சின்ன இடங்கள், கலாச்சார நிகழ்வுகள், செயல்பாடுகள் மற்றும் உள்ளூர் அனுபவங்கள் பற்றிய விரிவான தகவல்களை இந்த தளம் வழங்குகிறது என்று அதன் மேயர் மைமூனா ஷெரீப் கூறினார். இந்த போர்ட்டலின் துவக்கம் மலேசியாவை 2025 ஆசியான் தலைவராக ஆதரிப்பதிலும் 2026 ஆண்டு மலேசிய வருகைக்கான தயாரிப்புகளிலும் DPKL-இன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஒன்றாகும் என்று அவர் கூறினார். இதன் முயற்சி DPKL-இன் கலை, கலாச்சாரம், சுற்றுலா மற்றும் விளையாட்டுத் துறையின் நிகழ்வுகளின் நாட்காட்டியை உள்ளடக்கியது என்றும் பார்வையாளர்கள் ஆண்டு முழுவதும் சமீபத்திய தகவல்களை அணுகுவதை உறுதி செய்கிறது என்றும் அவர் கூறினார். உள்கட்டமைப்பு மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக DPKL 2 சிறப்பு குழுக்களை உருவாக்கி உள்ளதாகவும் நகர்ப்புற அழகுபடுத்தல் செயல்குழு மற்றும் நகர்ப்புற நல்வாழ்வு செயல்குழு அவை என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.